வணக்கம் மக்களே, நீங்க பார்த்துட்டு இருக்குது வெட்டி பேச்சு. நான் உங்க ஜாக். நாம இந்த வீடியோல ஜிவி பிரகாஷ், ஐஸ்வர்யா ராஜேஷ் மற்றும் பலர் நடிச்சு ஆனந்த் ரவிச்சந்திரன் டைரக்ட் பண்ணி இப்போ தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்கு டியர் படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த படத்தோட கதை என்னன்னா, ஹீரோ ஜிவி பிரகாஷ் ஒரு சின்ன சேனல்ல நியூஸ் ரீடரா வேலை பார்த்துட்டு இருக்காரு. அவரோட அண்ணன் காளி வெங்கட், அம்மா ரோஹிணி, அண்ணி பிளாக் ஷிப் நந்தினின்னு எல்லாம் ஒரே குடும்பமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. காளி வெங்கட் தான் சின்ன வயசுல இருந்தே வேலைக்கு போய் இந்த குடும்பத்தை தாங்கிட்டு இருக்காரு. ஜிவி பிரகாஷும் தாம் பெரிய ஜேர்னலிஸ்ட் ஆகணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அண்ணன் கல்யாணம் பண்ண சொல்லிட்டான்னு அதுக்காக பொண்ணு பார்க்க குன்னூர் போறாரு. அங்க போய் பார்த்தா ஹீரோயின் ஐஸ்வர்யா ராஜேஷ் இருக்காங்க. இவங்களுக்கு கொரட்ட பிரச்சனை இருக்கு. எப்படி குட் நைட் படத்துல நம்ம மோட்டர் மோகன் இருப்பாரோ அதே மாதிரிதான் இவங்களுக்குமே அந்த கொரட்ட பிரச்சனை இருக்கு. இவங்களுமே பொண்ணு பார்க்க வர ஒவ்வொரு மாப்பிள்ளை கிட்டையும் எனக்கு கொரட்ட பிரச்சனை இருக்கு, உங்களுக்கு ஓகேனா மேல பேசலாம்னு சொல்லிட்டு தான் போவாங்க. அந்த மாப்பிள்ளைகளையும் விட்டா போகுதுன்னு ஓடிடுவானுங்க. ஆனா ஜிவி பிரகாஷை பார்த்ததுமே ஐஸ்வர்யா ராஜேஷ் அந்த பிரச்சனையை சொல்லல. ஏன்னா ஐஸ்வர்யா ராஜேஷோட அம்மா இந்த கொரட்ட பிரச்சனையை பத்தி நீ எதுவும் பேசாத, நான் சொல்லிக்கிறேன்னு சொல்லியிருப்பாங்க. அதனாலேயே இவங்களும் அதை பத்தி பேசாம கல்யாணமும் பண்ணிக்குவாங்க. ஆனா அங்க போய் பார்த்தா இன்னொரு ட்விஸ்ட். ஜிவி பிரகாஷ் ஒரு லைட் ஸ்லீப்பரா, அதாவது சின்ன பென்சில் கீழே விழுந்தா கூட அந்த சத்தத்துல இவருக்கு தூக்கம் வராதான். இப்படிப்பட்ட கான்ட்ராஸ்டான ரெண்டு ஜோடிகளும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இவங்களுக்கு இடையில நிறைய பிரச்சனைகள் வருது. ஒரு கட்டத்துல இந்த பிரச்சனை டைவர்ஸ் வரைக்குமே போகுது. ஃபைனலா இவங்க டைவர்ஸ் வாங்கி பிரிஞ்சாங்களா இல்ல ஒண்ணு சேர்ந்தாங்களாங்கிறதா இந்த படத்தோட கதை. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ்னு பார்த்தா அது பெர்ஃபார்மன்ஸ் தான். ஐஸ்வர்யா ராஜேஷ் தனக்கு இருக்க கொரட்ட பிரச்சனையினால ஹஸ்பண்ட் எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாருங்கிற கில்ட்டால ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு கட்டத்துல கொரட்ட பிரச்சனையினால கோர்ட் வரைக்குமே அவங்க போயிருவாங்க. அந்த இடத்துல போய் தர்ம சங்கடத்துக்கு ஆளாகி ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த சீன்ஸ் எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க. ஜிவி பிரகாஷ் இந்த கொரட்ட பிரச்சனையினால எவ்வளவு கஷ்டப்படுறாரு, அவதிப்படுறாருங்கிறத அவரோட ஆக்டிங்ல எக்ஸ்பிரஷன்ல ஒழுங்காவே சொல்லல. அவரோட ஆக்டிங் இந்த மூவில நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது, நாட் பேட்னு வேணா சொல்லலாம். இவங்களை தவிர்த்து இந்த மூவில நடிச்ச காளி வெங்கட், பிளாக் ஷிப் நந்தினி, ரோஹிணி, தலைவாசல் விஜய், இளவரசி எல்லாருமே அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரோலை கரெக்டாவே பண்ணியிருந்தாங்க. இதை தவிர்த்து இந்த படத்துல பாசிட்டிவ்னு சொல்ற அளவுக்கு வேற எதுவும் கிடையாது. தேடி பார்த்தாலும் இவ்வளவுதான் இருக்கு. இப்போ இந்த படத்தோட நெகட்டிவ் சைட் பார்த்தரலாம். இந்த படத்தோட மிகப்பெரிய நெகட்டிவ்னா இந்த படத்தோட கதை தான். ஏன்னா இப்போதான் ரீசெண்டா இதே பிளாட்ல குட் நைட்னு ஒரு படம் வந்துச்சு. குட் நைட் படத்தோட டைரக்டரும் எங்களோட கதை இதுதான் சொல்லியிருக்காரு. இதை கேட்ட டியர் பட டைரக்டர் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நான் கதையில கொஞ்சம் ஆல்டர் பண்ணி வேற மாதிரி தான் எடுத்திருக்கேன்னு இவரும் சொல்லியிருக்காரு. அந்த ஆல்டர்னேட்டிவ் சீன்ஸ் தான் இந்த படத்துக்கு மிகப்பெரிய பிரச்சனையாவே வந்து முடிஞ்சிருக்கு. ஏன்னா இந்த படத்தோட அந்த பிளாட் அந்த கொரட்ட பிரச்சனையை மட்டும் வச்சு போகாம வேற வேற சப்ளாட்ஸை தேடி போகுது. ஜிவி பிரகாஷும் ஐஸ்வர்யா ராஜேஷும் இந்த கொரட்ட பிரச்சனையினால டைவர்ஸ் வாங்க கோர்ட் வரைக்கும் போறாங்க. அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தா ஐஸ்வர்யா ராஜேஷ் பிரெக்னண்டா இருக்காங்க. அப்புறம் அதை கலைக்கிறதுக்காக அபார்ஷன் பண்ண போறாங்க. அடுத்து ஜிவி பிரகாஷோட அப்பாவை தேடி போறேன், 25 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களை கடன்ல முழுக வச்சுட்டு ஓடி போன அவங்க அப்பாவை தேடி போறேன்னு போறாங்க. அந்த அப்பாவை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்ததும் வீட்டுக்குள்ள ஒரு பிரச்சனை போகுது. அவரை வீட்டுல சேர்க்கலாமா வேண்டாமான்னு இப்படி கதையை போட்டு சொதப்பி வச்சிருக்காங்க. ஒரே ஒரு பிளாட்டை எடுத்து அதை நோக்கி ஒழுங்கா ஸ்கிரீன் பிளே பண்ணாம ஏகப்பட்ட சப்ளாட்ஸை கிரியேட் பண்ணி கதையை சொதப்பி வச்சுட்டாங்க. சரி, இதுதான் இப்படி இருக்குன்னு பார்த்தா இந்த படத்தோட ஹீரோ ஹீரோயின் அவங்களோட பேருமே ஒழுங்கா இல்ல. ஏதோ அக்கா தம்பியை பாக்குற மாதிரி தான் ஃபீல் எனக்கு கிடைச்சிச்சு. உங்களுக்கும் அதே மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்களே ஸ்கிரீன் டெஸ்ட்லாம் எடுத்து பார்த்துருப்பாங்க. அப்போதைக்கே தெரிஞ்சிருக்கும் இந்த பேர் ஒர்க் அவுட் ஆகலன்னு. அதனால அவங்க மாத்திருக்கலாம். ஏன் இப்படி பண்ணாங்கன்னு சரியா தெரியல. இந்த படத்துல அந்த கொரட்ட பிரச்சனைக்கு சால்வ் தேடி போவாங்கன்னு பார்த்தா படம் ஆரம்பிச்ச ½ அன் ஹவர்லயே அதுக்கான சொல்யூஷனை சொல்லிடுவாங்க. அந்த பிரச்சனை இருக்க ஐஸ்வர்யா ராஜேஷ் இதெல்லாம் அவ்வளவு பெரிய பிரச்சனை கிடையாது, சின்ன பிரச்சனை தான், நீ சகிச்சுக்க பழகிரும், அப்புறம் ஒன்னும் தெரியாதுன்னு சொல்லுவாங்க. ஹீரோயினுக்கு பிரச்சனை இருக்குன்ற மாதிரி காட்டிக்க மாட்டாங்க. ஏதோ ஹீரோ தான் கெட்டவன்ற மாதிரி காட்டிட்டு இருப்பாங்க. அதை தான் கொஞ்சம் ஏத்துக்க முடியல. குட் நைட் படத்துல பார்த்தா ஹீரோக்கு அந்த பிரச்சனை இருக்கும். ஹீரோனை பார்த்தா நம்மளுக்கு பரிதாபமா இருக்கும். பாவண்டா அந்த பொண்ணு எப்படி சமாளிக்க போகுது, எப்படி தூங்க போகுது நாம ஃபீல் பண்ணிட்டு இருப்போம். ஆனா இந்த படத்துல அந்த ஹீரோவை பரிதாபமா நம்மளுக்கு காட்டாம அவனை டாக்ஸிக்கா மாத்தி விட்டுருக்காங்க. இதெல்லாம் ஒரு பிரச்சனையா, இதுக்கு போய் டைவர்ஸ் வாங்கலான்னு நம்மளே அவனை திட்டுற மாதிரி வச்சிருக்காங்க. அந்த கேரக்டரைசேஷனை மட்டும் கொஞ்சம் நல்லா டெவலப் பண்ணி நீட்டாவே பிரசன்ட் பண்ணிருக்கலாம். குட் நைட்ல ஹீரோனுக்கு எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி. பட் இவங்க எப்படி வச்சிருக்காங்கன்னா ஏதோ இவன் ஒரு தேச துரோகின்ற மாதிரி தான் இவனை போட்டு டாக்ஸிக்கா மாத்தி வச்சிருக்காங்க. ஹீரோவோட அப்பா இவங்க சின்ன வயசுல இருக்கும் போது கடன் பிரச்சனையினால இவங்களை விட்டுட்டு 25 வருஷத்துக்கு முன்னாடியே ஓடிடுவாரு. அவரை வீட்டுக்கு ரிட்டர்ன் கூட்டிட்டு வருவாங்க. கூட்டிட்டு வந்த உடனே எல்லாருமே ஈஸியா அவரை அக்செப்ட் பண்ணிக்குவாங்க.
ஆனா காளி வெங்கட் மட்டும் அவரை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாரு. சின்ன வயசுல எங்களை இப்படி தவிக்க விட்டுட்டு போனீல, நீலாம் ஒரு மனுஷனானு திட்டிட்டு இருப்பாரு. ஆனா மத்த எல்லாருமே ஏதோ அவர் தியாகி மாதிரி அந்த ஹீரோவோட அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ஏத்துக்கவே முடியல. இந்த இடத்துலயுமே காளி வெங்கட்டை தான் டாக்ஸிக்கா மாத்தி வச்சிருக்காங்களே தவிர அவங்களோட அப்பாவை புத்தர் மாதிரி தான் காட்டிட்டு இருந்தாங்க. இப்படி ஏகப்பட்ட சீன்ஸ் இந்த படத்துல ஏத்துக்க முடியாத காட்சிகளா தான் உருவாக்கி வச்சிருந்தாங்க ஆர்டிபிஷியலா. இப்படி எந்த சீன்ஸுமே ஆடியன்ஸோட ஒட்டாது, கனெக்டும் ஆகாது, உண்மைக்கு நெருக்கமா எந்த ஒரு சீனுமே இல்ல. அதே மாதிரி இந்த படத்துல பேக்ரவுண்ட் ஸ்கோரும் சாங்ஸும் கேட்கிற மாதிரி இல்ல, ஏதோ போட்டிருக்கோம் கேளுங்கன்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா இது குட் நைட் படத்தை பாத்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் அப்படி பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த படத்தோட சாங்ஸ் தான் இந்த படத்துக்கே மிகப்பெரிய பாசிட்டிவா இருந்துச்சு. படத்துக்கே ப்ரொமோஷனா அந்த பாட்டு தான் இருந்துச்சு. அந்த பாட்டை பார்த்துட்டு தான் நிறைய பேர் படத்துக்கே வந்தாங்க. ஆனா ஏன் தெரியல, இப்ப வர எந்த படமுமே சாங்ஸுக்கு அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதே கிடையாது. இதெல்லாம் விட்டு தெளிப்பா இந்த படத்தை பார்க்கலாமா வேண்டாமா எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா இந்த படம் ஒரு பிலோ ஆவரேஜான படம் தான். இந்த படத்துக்கு வெட்டி பேச்சோட ரேட்டிங் 2/5. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோல சந்திக்கும் வரை டட்டா பை பை ஓட்டா.